வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பேட்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு 2 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸை லூலு வாங் அப்படின்றவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு 3 பெண்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். அதாவது எக்ஸ்பேட்ஸ் அப்படின்ற மாதிரியான அந்த டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டிலோட லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கிற ஒருத்தங்க பொழப்புக்காக வேற ஒரு கண்ட்ரியில வந்து கொஞ்ச நாள் வாழ்வாங்கல்ல, அவங்கள தான் வந்து எக்ஸ்பேட்ஸ் அப்படின்னே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பேட் கம்யூனிட்டி ஹாங்காங்ல இருக்கு. அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 3 பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நிக்கோல் கிட்மன், இவங்க தன்னோட பிள்ளைகள் மற்றும் கணவரோட அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட 3வது பையன் எதிர்பாராத விதமா மர்மமான முறையில காணாம போயிருப்பான். அவனுக்கு இன்னைய டேட் வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்றது சுத்தமா தெரியவே தெரியாது. அதனால ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு அவங்க உள்ளாயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் வந்து யங்க. இவங்க தன்னோட அப்பா அம்மாவை இழந்துட்டு அந்த ஊர்ல கிடைக்கிற வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணமா இருக்கோமே அப்படின்ற ஒரு கில்ட் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சராயா ப்ளூவோட ஸ்டோரி. இவங்க வந்து தன்னோட கணவரோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கணவருக்கு குழந்தை அப்படின்றது தேவைப்படுது. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுல ஒரு விதமான தயக்கம் இருக்கு. ஸோ அந்த டைலமாவை காட்டுறது தான் இந்த ஸ்டோரியில காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்டான பெண்களோட கதையை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த முதல் 2 எபிசோட்ஸ்ல எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த சம்பவத்தை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது உண்மையிலே வந்து வேற லெவல் ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு திக் மொமெண்டா இருந்துச்சு. ஆல்சோ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் மொமெண்ட் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்துல சின்ன சின்ன எமோஷன்ஸ் முதற்கொண்டு ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிக்கோல் கிட்மேனுக்கு தன்னோட பேபி சிட்டர் மேல ஏற்படக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் அதையுமே ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி சராயா ப்ளூக்கு ஒரு விதமான டைலமோ இருக்கும்ல, அந்த டைலமோவை காட்டின விதம் அப்படின்றதுமே அருமையா இருந்துச்சு. ஆல்சோ இந்த சீரீஸ்ல அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி, அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே அருமையா இருக்கும். நிறைய கேதரிங்ஸை காட்டியிருப்பாங்க. அங்க பேசக்கூடிய காசிப்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நான் லீனியரா நரேட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவரால் நல்ல பேஸ் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் போது அப்ரப்டா முடிச்ச மாதிரி 2 எபிசோட்ஸோட நிப்பாட்டிட்டாங்க. மேபி அடுத்த வாரம் ரிமைனிங் எபிசோட்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆல்சோ இந்த சீரிஸ்ல நெகட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல ஒரு விதமான ஸ்லோனஸ் அப்படின்றத இந்த சீரிஸ்ல உணர முடிஞ்சு. அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நிறைய செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் சோஃபார் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.